டுடே சலங்கி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ சீரியலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சீரியலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி வந்து அத்தை நம்மளுக்கு கால் பண்ணாங்களே, ஆனால் என்னென்னு சொல்லவே இல்லையே, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்த பக்கம் வந்து சாரதா வந்து ரத்தனத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால ஃபோன் வந்து எடுக்க முடியல. அதனால சரி நம்ம நேர்லேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமியிலேருந்து பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரத்தனம் வந்து நம்ம சாரதாவை தேடிட்டு இருக்காங்க. இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, பூஜை ரூமில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரத்தனம் வந்து நேராக எங்கே போகிறாங்கன்னா நம்ம அபூர்வா வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணி பாட்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரீல்ஸ் தள்ளிட்டு இருக்காங்க. ரீல்ஸில் வந்து என்ன ரீல்ஸ் ஒன்றுமே நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம நட்சத்திரா வந்து ஒரு ட்ரம் எடுத்துட்டு வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செரி வந்து கொலை பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி அந்த ட்ரம் கூட ஒரு கயிறு எடுத்துட்டு வந்து நம்ம மருதாணி பாட்டி அதுக்குள்ளே போட்டு உட்காருன்னு சொல்கிறாங்க. எதுக்குடி உட்கார சொல்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ ஃபஸ்ட்டு உட்கார் மருதாணியில், நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு கயிறு போட்டு கட்டிட்டு இருக்காங்க. என்ன கொல்ல பார்க்குறியாடி அப்படின்னதுக்கு அந்த பக்கம் இருந்து நம்ம அபூர்வா வந்து ஆமாம் கொல்ல தான் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிகிட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த இடத்துக்கு நம்ம ரத்தனமும் வந்துடுறா. வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் நம்ம அபூர்வாவுக்கு ஒன்றுமே புரியல. இவன் இங்கே வந்திருக்கா திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. அதுக்கப்புறமா மருதாணி இலை வந்து அம்மா என்னை காப்பாற்றுமா, மடி என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா கிட்ட கெஞ்சுறாங்க. நீ வந்து என் பொண்ணுக்கு வந்து கொலை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனத்தை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன இந்த பக்கம் வந்திருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அந்த நீங்கள் என்ன ஆதாரத்தை தேடிட்டு இருக்கீங்களோ அந்த ஆதாரம் கிடைச்சிருச்சுமா, அந்த கேமரா கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப சந்தோஷம்டி, கிடைச்சிருச்சா அந்த கேமரா, எங்கே அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்குறாங்க. அம்மா கிடைச்சது எனக்கு இல்லை, நம்ம சாரதாம்மாவுக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லவும் ஒன்றுமே புரியல நம்ம அபூர்வாவுக்கு. முழின்னு முழிக்கிறாங்க. என்னடி சொல்கிற, அவ கையில் கிடைச்சிருச்சா, பார்த்துட்டாளா, அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம பூமிக்கிட்டேயும் போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அந்த அந்த வந்து சாரதா, நம்ம என்னம்மா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் என்னடி பண்ண முடியும், ஐயோ அவ கையில் மட்டும் மாட்டுச்சு, எனக்கு கொன்னுடுவாளே, நான் என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி இதுக்காகவா உனக்கு லட்சமாக நான் காசு அள்ளி இறைச்சேன், என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை விடுறாங்க நம்ம அபூர்வா வந்து ரத்தனத்துக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாவை வந்து தேடிக்கிட்டு பூமி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டை திறந்து பார்க்குறாங்க. என்ன எல்லாம் செதறி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பூஜை ரூமு அப்புறம் மளிகை பொருள் எல்லாமே சிந்தி கிடக்கிறத எல்லாமே பார்க்குறாங்க நம்ம பூமி. பார்த்துட்டு அத்தைன்னு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒவ்வொரு ரூமாக திறந்து தேடிட்டு இருக்காங்க. எங்கேயுமே நம்ம சாரதாமா இல்லை. ஆனால் எங்கே இருக்காங்கன்னா மேலே ஒரு ரூமில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் மேலே போய் எல்லா ரூமையும் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ரூம் திறக்கும் போது அவங்க உள்ளே போய் சாரதாமாவை தேடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் சாரதாமா வேற ஒரு ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம பூமி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பூமின்னு மெதுவாக கூப்பிட்டுக்கிட்டே தேடி போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா வெளியே இருந்து யாரோ கதவு தட்டுறாங்க. பூமி நம்ம வெளியே இருந்து தான் கூப்பிட்றாளாட்டுக்கு, சரி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சாரதாமா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு கதவு திறந்து பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்து நம்ம சாரதாமாவை கொலை பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபூர்வா தான் பிளான் பண்ணி அடியாளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அவகிட்ட இருக்கிற கேமரா எனக்கு வேணும், அதை போயிட்டு நீ வந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடு, அவளை கொன்னாலும் பரவாயில்ல, கொன்னுட்டாவது எனக்கு அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்து நீ தர அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி
ஆள் அனுப்பிச்சிருக்கா. அவன் தான் இங்கே வந்து நம்ம சாரதாமாவை கொல்றதுக்காண்டி மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்து வெளியே நிற்கிறான். பார்த்தோன்னே சாரதாமாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் உள்ள அதை எதையுமே கேட்காம உள்ளே வந்து உன் கையில் இருக்கிறது என்கிட்ட கொடு, உன் கையில் இருக்கிற கேமராவை என்கிட்ட கொடுன்னு சொல்லி சண்டை போடுறான், மிரட்டுறான். ஆனால் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சாரதாமாவும் கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. இவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கையில் இருக்கிற துப்பாக்கியால் நம்ம சாரதாவை வந்து சுட்டுறான். சுட்டதுக்கப்புறமா நம்ம சாரதாவோட கையில் இருந்த கேமரா வந்து கீழே போட்டுறா. கீழே போட்டதில் அந்த கேமரா வந்து ஒரு சோஃபாக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த கேமராவை யாருக்குமே இனிமேட்டுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து துப்பாக்கி சவுண்டை வந்து கேட்டதுக்கப்புறமா நம்ம பூமி வந்து என்னது இது துப்பாக்கி சவுண்டு கீழே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறடிச்சிட்டு ஓடி வர்றாங்க. ஓடி வரும்போது பார்த்தா நம்ம சாரதா அம்மாவை சுட்டு கீழே தள்ளி வச்சுருக்காங்க. நம்ம பூமி வந்து யார்ரா நீ எதுக்குடா எங்கள் அத்தை இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. கைகலப்பில் வந்து தள்ளி விட்டாடுறான் அவன் பூமியை. பூமி வந்து ஒரு ஷவர் இதை எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து அடிக்கலான்னு பார்க்குறா. அடிக்கும் போது அவன் மறுபடியும் அடி வாங்கிட்டு ஓடிடுறான் வெளியே. அதுக்கப்புறமாடி யாருன்னு தெரியல. அவளும் பின்னாடி போய் பார்த்தா, ஆனால் அவன் ஓடிட்டான். மாஸ்க்கை கழட்டியும் ட்ரை பண்ணி பார்த்தா, ஆனால் அதுவும் முடியல. சரின்ட்டு நம்ம அத்தை என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாத்தேன்னு அவள் ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்துலேயும் நம்ம அபூர்வாவை பற்றி நம்ம பூமி கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சாரதா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பூமி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால வலி தாங்க முடியல, நான் சொல்லவும் முடியல. அவங்க வந்து நான் இறந்து போனாலும் போயிடுவோமா, நீ வந்து என் பையனை விட்டுட்டு எங்கேயும் நீ போயிடக்கூடாது, என் பையன் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான், ரொம்ப பாசம் வச்சுருக்கான், அவனை விட்டு நீ எங்கேயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சாரதா வந்து நம்ம பூமி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதுவும் ஆகாதத்தை, நீங்கள் பயப்படாதீங்க அண்ணா, ஆட்டோக்காரண்ணா சீக்கிரமாக போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்கள்ட்ட சொல்கிறாங்க. போனதுக்கப்புறமா பூமியை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வந்து சாரதாமாவை உட்கார வச்சு அவங்களே தள்ளிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சேர்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஐசியூக்கு அப்புறம் சாரதாமாவை ஐசிக்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம பூமி வந்து யோசிக்கிறாங்க, நம்ம ககன் மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ககன் வந்து பூமி தான் கால் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அந்த கால் எடுக்காமல் இருக்காரு. மறுபடியும் பூமி வந்து 2வது டைம் கால் பண்ணுறாங்க. எத்தனை டைம் கால் பண்ணி நம்ம பூமி தான் கால் பண்ணுறா, நம்ம எதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து கோவத்தில் எடுக்காமல் விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம சாரதா வீட்டை காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ககன் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எதையுமே பார்க்காம அவர் மட்டுக்கு அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே போகிறாரு. அங்கே நடந்த சண்டை எதுவுமே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா அவர் காலில் ஒரு பொருள் பட்டு வீட்டை அப்போ தான் சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது இங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா பூரி சிவான்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. யாருமே வீட்டில் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து என்ன நடந்ததுன்னே ஒன்றுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரத்தத்தை பார்த்துட்டு இது என்ன ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேருமே காலேஜ்லேருந்து வந்துடுறாங்க. பூரி எங்கே போனேன், அம்மா எங்கன்னு கேட்குறாங்க. அண்ணா நாங்கள் இப்போ தான் காலேஜை விட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரியும் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் மறுபடியும் பூமி வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறமா அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கும் போது மாமா இந்த மாதிரி அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லு பூமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த மாதிரி யாருன்னே தெரியல, ஒருத்த முகமூடி போட்டுட்டு வந்து அத்தையை வந்து துப்பாக்கியால் சுட்டுட்டாமாமா, நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ககன் வந்து அதை கேட்டோடனே அப்படியே இடிடிச்ச மாதிரி ஒரே இதாக நின்றுட்டாரு. நம்ம பூரி வந்து அண்ணா என்னாச்சு அண்ணான்னு கேட்குறாங்க. நம்ம ககன் எதுவுமே பேசாமல் அப்படியே ஸ்டண்டாக நிற்கிறாரு. நம்ம பூரி வந்து ஃபோனை வாங்கி அண்ணி என்னாச்சு அண்ணின்னு கேட்குறாங்க. நம்ம அம்மாவுக்கு வந்து அடிபட்டுருச்சுமா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூரிக்கிட்டேயும் நம்ம பூமி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு
மாதிரி ஒரு கொலைகாரன் வந்து நம்ம அத்தையை வந்து துப்பாக்கியால சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா நான் 3 பேருமே காரில் கிளம்பி அங்கே போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா நான் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து ரொம்ப அழுகிறாரு. நம்ம பூரியும் அழுகுறாங்க, சிவாவும் பார்த்துட்டு அழுகுறாங்க. நம்ம பூமி வந்து பார்த்துட்டு மாமா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தாப்புல அழுகுறாங்க. இப்போ அந்த கேமரா வந்து அவங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செரியை கொலை பண்ணுறதுக்காண்டி நம்ம நட்சத்திரா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கா. தேலெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்து பெட்டு மேலே அவனோட டிஷர்ட்டில் எல்லாத்துலேயுமே கொட்டி வச்சிருக்கா. அது தெரியாமல் நம்ம செரி வந்து அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு நம்ம பெட்டிலேயே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஊறுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. பார்க்கும்போது நிறைய தேல் இருக்கவும், இது உன் வேலை தானே நட்சத்திரா, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னதுக்கு, நான் உன்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இப்போ மிஸ் ஆகிட்டனாலும் எப்படியும் உன்னை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன். ஒன்று நீயே என் தாலியாக இருக்கணும், இல்லையா நான் வந்து உன்னை சாகடிச்சு அதை நான் எடுத்துருவேன் வெளியே, எனக்கு இந்த தாலி தேவையில்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பூமியும் நம்ம ககனும் இப்ப அவங்க சாரதாமாவை பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நம்ம சாரதாமா உயிர் பொழைப்பாங்களா, இல்ல அந்த சிசிடிவி கேமராவை பத்தி சொல்லிட்டு சாவாங்களா, இல்ல ககன் வந்து இதுக்கான ரிவெஞ்ச் எடுப்பாரா, அந்த சிசிடிவி கேமரா வந்து பார்த்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பாரா, நம்ம பூமியை வந்து புரிஞ்சுக்கிட்டு பூமியை ஏற்றுப்பாராங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பாய். நெக்ஸ்ட் அடுத்த இதில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.